கில்லி படத்துல சொல்லுவாங்கல்ல, கில்லி படத்துல ஒரு வசனம் வரும், அவனை மட்டும் காவிரி கர்நாடகாவுக்கு அனுப்புனா காவிரியை கையோட பிடிச்சிட்டு வந்துருவா சார்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு வசனத்தை வந்து நடைமுறைப்படுத்திட முடியும் விஜய் நினைக்கிறாரா அல்லது தாவேக்காவனர் நினைக்கிறாங்கன்னு நமக்கு புரியல. எல்லோரும் வருகிறார்கள், மக்களை ஏமாற்றி மக்களுடைய அறியாமை பயன்படுத்தி இவர்களுடைய வாழ்க்கையை சொகுசா வாழ்ந்துக்கிறாங்க அப்படிங்கிறத அப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அண்ணாமலை ஒரு படித்தவர், பண்பாளர், அவர் வந்து ஒரு மிகச்சிறந்த அரசியல் ஞானி அப்படின்னு முன்னிறுத்தப்பட்டார். நான் அப்படி சொல்ல வரல, அப்படி முன்னிறுத்தப்பட்டார். சரிப்பா நீ கட்சி விட்டு போ, புது கட்சி ஆரம்பின்னு எந்த தலைமைகளும் அனுப்பி வைக்காது. ஆனால் அண்ணாமலையோடைய அந்த அரசியல் பயணத்தில் அது ஒரு புதிய மாற்றமாக அமித்ஷா அவர்களே கை கொடுத்து அவரை வழி அனுப்பி வைத்திருக்கிறார். அதன் இல்லை, விஜயோடைய வெற்றி வந்து என்னவா தமிழ்நாட்டு அரசியலை மாற்றிருக்குன்னா, தமிழ்நாட்டு அரசியலில் வந்து மக்களுக்குன்னு எதுவுமே செய்யவே வேண்டாம், ஒரு திரைமுகம் இருந்தால் யாருமால் ஜெயிச்சிட முடியுங்கிற ஒரு பெரிய நம்பிக்கையை தனுஷ் போன்ற நடிகர்களுக்கு வந்து உருவாக்கி கொடுத்துருக்கு. அதன் அடிப்படையில் ஏற்கனவே அவருடைய மாமனார் ரஜினிகாந்த் கண்ட கனவை வந்து நிறைவேற்றுவதற்காக தனுஷ் வந்து அரசியலில் இறக்கப்பட்டிருக்காரு. உறுதியாக தனுஷோடைய அரசியல் வந்து ஒரு பெரிய அளவில் வந்து எடுபடாது போகும் அப்படின்றத உண்மை. ஜாதி தலைவர்கள் ஜாதிக்கு உண்மையாக இருக்கிறது கிடையாது, தமிழ் தேசியம் பேசுகிறவங்களும் தமிழ் தேசியத்துக்கு உண்மையாக இருக்கிறது கிடையாது. எல்லாருமே மக்களை ஏமாற்றக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அவர்களுடைய சுகபோக வாழ்க்கைக்காக அந்த மக்களை பயன்படுத்தியிருக்காங்க. எஃப்டி பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூட கண்ணதாசன் இருக்காங்க. அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம். வட்டால் நாகராஜ் தமிழ்நாடு எல்லையில போராடினா அப்ப தமிழ்நாடு வண்டி எதுவும் உள்ள போகக்கூடாது, தமிழர்கள் யாரும் உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. கர்நாடகா சிஎம் சொல்றாரு தமிழ்நாடு சிஎம் இப்ப பேச வர வேண்டான்னு அவரு சொல்றாரு. ஆனா இந்த பக்கம் தமிழகத்துல சுட்டு கொள்றாங்க, தமிழர்களை சுட்டு கொள்றாங்க. அப்ப இதாண்டா நோக்கம் என்ன? இதோட நோக்கம் என்ன? தமிழர்கள் யாரையும் கர்நாடகாக்குள்ள வராதிங்க, இது கர்நாடகா மண்ணு, தமிழர்கள் யாரும் வராதிங்க அப்படின்னு சொல்ல வராங்களா? இல்லை, அதெல்லாம் அவங்க காலகாலமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் கர்நாடகாவில் தமிழர்கள் நிலங்கள் ஏராளமாக பறி போனது வந்து மொழிவழி மாநிலத்தில் நமக்கு தெரியும். ஆனால் நம்ம தமிழர்கள் வந்து இன்றைக்கு தங்களை வந்து கர்நாடக மாநிலத்தை சேர்ந்தவர்களாக ஏற்றுக்கிட்டு தங்களுடைய வாழ்வாதாரத்தை அங்கே அமைச்சிருக்கிறாங்க. ஆனால் ஒவ்வொரு முறையும் ஒரு நீர் பிரச்சனை வரும்போதெல்லாம் தமிழர்கள் அடித்து நொறுக்கப்படுறாங்க, அவங்க மிகப்பெரிய இன்னல்களை சந்திக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கர்நாடகர்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. இன்னும் கூடுதலாக சொல்ல போனீங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கன்னட நிறுவனங்களுக்கு முன்கூட்டியே போலீஸ் பாதுகாப்பை தமிழ்நாடு அரசு போட்டுருங்க. ஏன்னா அவ்வளோ மொழிப்பட்டு தமிழ்நாட்டில் இருந்துகிட்டு இருக்கு. இங்கே இருக்கிற தமிழர்கள் அடித்து கொல்லப்பட்டாலும் கவலை கிடையாது. ஆனால் வேற்று மாநிலத்தைச் சேர்ந்த கன்னடர்களோ தெலுங்கர்களோ மலையாளிகளோ இங்கே பாதிக்கப்படக்கூடாது என்பதை தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு காலமும் கடைபிடிச்சிருக்கு. அது இந்த ஆட்சி தான் அப்படின்னு கிடையாது, எல்லா ஆட்சிகளையும் இது நடந்திருக்கு. நீங்கள் வந்து அம்மையார் ஜெயலலிதா ஆட்சியில் கூட பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் வந்து 20 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டதுக்கு பெரிய எதிர்ப்பு எதுவும் இல்லை. ஆனால் எங்கள் மௌலி வாழக்கத்தில் ஒரு கட்டட இடிபாட்டில் வந்து வடநாட்டை சேர்ந்தவர்கள் இறந்து போனதுக்கு வந்து தமிழ்நாடு அரசு மிகப்பெரிய ஒரு நடவடிக்கை எடுத்தது. அப்போ இது மாதிரியான செயல்பாடுகள் தான் தமிழ்நாடு அரசு காலங்காலமாக தமிழர்களுடைய அரசியல் நிலைப்பாடு வரும்போதெல்லாம் அதுக்கு எதிரான நிலைப்பாட்டில் தான் தமிழ்நாடு அரசு காலங்காலமாக இருந்திருக்கு. அதில் தற்போதைய முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களும் அதே நிலைப்பாட்டில் தான் இருக்காரு அப்படின்றது தான் என்ன சொல்லுவாங்க, பழைய மொந்தையில் புதிய கல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நடைமுறை தான் விஜயோடைய செயல்பாடுகளை பார்க்க வேண்டியிருக்கு. கர்நாடக சிஎம் விஜய வர வேணான்னு சொல்றாரு. ஆனா வந்து இவங்க வந்து நாங்க போயே தீருவோம் அப்படின்னு ஒரு இதுல இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க வரவே வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி இந்த சிஎம்லாம் வந்து கேஸ் போட்டு பாத்துக்கலாம்னு இருந்தாங்க. இவங்க கிட்ட நம்ம போய் கேட்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கா? இது குறித்து கடந்த வாரம் சட்டமன்றத்தில் ஒரு பெரிய விவாதம் வந்தது. அந்த விவாதத்தில் முதல்வரே ஒப்புக்கொண்டிருக்காரு. இது நானா எடுத்த ஒரு பரிசோதனை முயற்சி, இதுல எந்த அவமானம் வந்தாலும் ஏத்துக்கிறேன். இது எனக்கு புரியல. நீங்க ஒரு தமிழ்நாட்டுடைய மக்கள் பிரதிநிதியாக முன்னிறுத்தப்படக்கூடிய விஜய்க்கு ஏற்படக்கூடிய அவமானம் என்பது தமிழ்நாட்டு மக்களை அவமதிக்கக்கூடிய ஒரு விஷயம். அதுக்கு தான் சௌமியா அன்புமணி அவர்கள் தெளிவாக ஒரு பதில் கொடுத்திருக்காங்க. நாம் வந்து காவிரி விவகாரத்தில் நமக்கு ரெண்டே நிலைப்பாடு தான் இருக்க முடியும். ஒன்று மேகதாது அணை வேண்டும் அல்லது மேகதாது அணை வேண்டாம். இந்த ரெண்டு தவிர நமக்கு எந்த நிலைப்பாடுமே இருக்க முடியாது. இதில் பேச்சுவார்த்தை என்பதே தேவையற்ற ஒரு தவறான முன்னுதாரணம் வந்து நேரடியாகவே முதல்வர் விஜயோடைய அந்த செயல்பாடை வந்து ரொம்ப தெளிவாக போட்டு உடைச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து அரசியல் புரிதலற்ற அல்லது இவர்களுடைய இந்த எங்க முதல்வர் போயிட்டு பேசிய இந்த கில்லி படத்தில் சொல்லுவாங்கல்ல, கில்லி படத்தில் ஒரு வசனம் வரும், அவனை மட்டும் கர்நாடகாவுக்கு அனுப்புனா காவிரியை கையோட பிடிச்சிட்டு வந்துருவா சார்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு வசனத்தை வந்து நடைமுறைப்படுத்திட முடியும் விஜய் நினைக்கிறாரா அல்லது தாவேக்காவனர் நினைக்கிறாங்கன்னு நமக்கு புரியல. நடைமுறைக்கு உதவாத பல விஷயங்களை வந்து தாவேக்கா கற்பனையாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க தான் பார்க்கணும். வட்டால் நாகராஜ் கர்நாடகத்துல போராட்டம் செய்யும் போது தமிழ்நாட்டுல இருந்து யாரும் கர்நாடகா வர வேண்டாம்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டுல இருக்கிற வண்டி எதுவும் உள்ள போனா அடிச்சு நொறுக்குறாங்க.
ஆனால் அதுக்கு ஒரு கேஸ் கூட போடல, 1 hour கூட அவங்க ஸ்டேஷனில் வைக்கல. இது இது எப்படின்னு? அதுக்கு எந்த ஆட்சி பேதமும் கிடையாது. எல்லா ஆட்சிகளையும் இப்போ நீங்கள் ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம், நடைமுறையில் இருக்கக்கூடிய வணிக நிறுவனங்களில் தமிழ் பெயர் பலகை வேண்டும் என்பது நடைமுறையில் சட்டமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துங்கன்னு சொல்லி ஒரு கோரிக்கையாக ஒரு துண்டறிக்கை கொடுக்க போனவங்க மேலே வழக்கு போட்டிருக்காங்க தமிழ்நாடு அரசு. இதே தமிழ்நாடு அரசு கடந்த காலங்களில் போட்டிருக்காங்க. அது மாதிரி வந்து இங்கே தமிழ்நாட்டில் சட்டத்தை நடைமுறைப்படுத்துங்கள் என்று பேசினால் கூட வழக்கு போடக்கூடிய இடத்துல, அதுவும் தமிழ் மொழி சார்ந்து தமிழ் இனம் சார்ந்த சட்டங்களை வந்து நடைமுறைப்படுத்துங்கன்னு சொன்னாலே வழக்கு போடக்கூடிய இடத்துல தான் எல்லா ஆட்சியுமே இருக்குது. இது இந்த முதல்வர் அந்த முதல்வர், இப்போ தமிழ்நாடு முதல்வர் மட்டும் இப்போ புதிதாக வந்திருக்கக்கூடிய முதல்வரும் அது விதிவிலக்கு கிடையாது. இவரும் வந்து இது வரைக்கும் தமிழ் மொழி சார்ந்து தமிழ் இனம் சார்ந்து எந்த விதமான நடைமுறை, இப்போ நீங்கள் இவர் நினைச்சிருந்தாருன்னா ஒரே நாளில் அறிக்கை கொடுத்துருக்கலாம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வணிக நிறுவனங்கள் எல்லாம் தமிழ் பெயர் பலகை வைத்தால்தான் அந்த வணிக நிறுவனங்களுடைய உரிமங்கள் வந்து நீடிக்கப்படும், இல்லைனா உரிமங்கள் உடனடியாக ரத்து செய்யப்படும். ஒரே நல்ல அறிவிப்பு கொடுத்து, இப்போ நீங்க மைசூர்ல போய் பாருங்க, கன்னடத்தில் மட்டும்தான் இருக்க வேண்டும் ஒரு சட்டம், ஒரு முன்மாதிரி நகரமா மைசூரை மாத்திருக்காங்க. வாகனங்களில் கூட கன்னட பதிவெண் இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப தமிழ்நாட்டில் அது போன்ற சட்டங்கள் இருக்கு, தமிழ் பதிவெண்கள் இருக்கு. தமிழ் பெயர் பலகை வைக்க வேண்டும், 50 விழுக்காடு தமிழிலும் 30 விழுக்காடு ஆங்கிலத்திலும், மீதம் 3வது மொழி 20 விழுக்காடு வைக்கலாம்னு ஒரு சட்டம் இருக்கு. இது எதையுமே தமிழ்நாடு அரசு இது வரைக்கும் நிறைவேற்றல. புதிதாக வந்த ஆட்சியாளர்கள் இது குறித்து இது வரைக்கும் தமிழ் வளர்ச்சித்துறையோ தமிழ் மீட்புத்துறை சார்ந்த அமைச்சர்களோ இது வரைக்கும் அது குறித்து பேசாமல் இருக்கிறது. யாருக்கும் தமிழ் மொழி சார்ந்து தமிழ் மக்கள் சார்ந்து எந்த விதமான அக்கறையும் கிடையாது. எல்லோரும் வருகிறார்கள், மக்களை ஏமாற்றி மக்களுடைய அறியாமை பயன்படுத்தி இவர்களுடைய வாழ்க்கையை சொகுசா வாழ்ந்துக்கிறாங்க அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அண்ணாமலையோட அரசியல் வருகையை நீங்க எப்படி பாக்குறீங்க? அண்ணாமலைக்கு வந்து பாஜகவில் இருக்கும்போதே ஒரு தனி ஃபேன்ஸ்ல உருவாயிருந்தாங்க. என்னன்னா, அண்ணாமலை ஒரு படித்தவர், பண்பாளர், அவர் வந்து ஒரு மிகச்சிறந்த அரசியல் ஞானி அப்படின்னு முன்னிறுத்தப்பட்டார். நான் அப்படி சொல்ல வரல, அப்படி முன்னிறுத்தப்பட்டார். அதோடைய அடுத்த பரிணாம வளர்ச்சியாக அவர் பாஜகவிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்வதா, எந்த ஒரு கட்சியிலிருந்து ஒருத்தர் விடுவிச்சா நேரடியாக தலைமையை போய் சந்திச்சு ஆற தழுவி சரிப்பா நீ கட்சி விட்டு போ, புது கட்சி ஆரம்பின்னு எந்த தலைமைகளும் அனுப்பி வைக்காது. ஆனால் அண்ணாமலையோடைய அந்த அரசியல் பயணத்தில் அது ஒரு புதிய மாற்றமாக அமித்ஷா அவர்களே கை கொடுத்து அவரை வழி அனுப்பி வைத்திருக்கிறார். அதன் பின்னணி என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியல. சமீபத்தில் பாஜகவுடைய சில செயல்பாடுகளை வந்து கண்டிச்சுக்கிட்டு இருக்காரு. ஒருவேளை நான் பாஜக காரன் கிடையாது, எனக்கும் பாஜகவுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, நான் வந்து ஒரு தனி ட்ராக்ல போறேன் அப்படின்னு அண்ணாமலை தன்னை நிரூபிக்க முயற்சி பண்றாரா அப்படின்னு தெரியல. இதுவரைக்கும் அவர் எடுத்திருக்கக்கூடிய ஒரு சில செயல்பாடு, குறிப்பாக போதைப் பொருளுக்கு எதிராக பொள்ளாச்சி நடத்தின அந்த கூட்டமாக இருக்கட்டும், இப்போ வந்து சுற்றுச்சூழல் சார்ந்த கூட்டங்கள், இது ரெண்டுமே வந்து தேவையான கூட்டங்கள் தான். ஆனால் வெறும் கூட்டங்களோட கடந்து போகாமல் அந்த பிரச்சனைகள், இப்போ மேகமலையில் வந்து மக்கள் வெளியேற்றப்படுறதா இருக்கட்டும், மாஞ்சோலையில் மக்கள் வெளியேற்றமாக இருக்கட்டும், இன்னைக்கு வந்து நீர்நிலைகள் எல்லாம் வந்து மீன்கள் செத்து மிதக்குது. நீங்கள் வந்து கர்நாடகாவிலிருந்து தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய ஆறுகள் முழுக்க நுரை தள்ளி கழிவுகளாக வர்றது, இந்த மாதிரி விடயங்களிலும் அண்ணாமலை அவர்கள் கவனம் செலுத்த வேண்டும். அப்படி செலுத்தி மக்கள் பிரச்சனைகளுக்காக களத்தில் நின்னார்னா அண்ணாமலையோடைய அரசியல் வருகையும் ஒரு மாற்றத்தை உருவாக்கலாம், மக்களால் ஏற்கப்படலாம். அண்ணாமலை பிஜேபி சப்போர்ட்டோட தான் தமிழ்நாட்டில் கட்சி ஸ்டார்ட் பண்ணியிருக்காருன்னு எல்லாரும் சொல்றாங்க. நீங்களும் அதே தான் சொல்ல வரீங்களா? அப்படிதான் அவர் டெல்லியிலிருந்து வழி அனுப்பப்பட்டிருக்காரு. ஆனால் அது இல்லை அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அது காலப்போக்கில் நம்ம வந்து அவருடைய அடுத்தடுத்த அரசியல் செயல்பாடுகள், அவர் என்ன வேலை திட்டத்தை, இப்போ இது வரைக்கும் அவர் ஒரு இயக்கமாக தான் இருக்கிறாரு. அவர் சொல்லியிருக்காரு 50 லட்சம் உறுப்பினர்கள் சேர்ந்த பிறகு நான் வந்து கட்சி ஆரம்பிப்பேன். இப்போ ஒரு 20 லட்சம் உறுப்பினர்கள் சேர்ந்துருக்கதான் சொல்றாங்க. அது உண்மையான உறுப்பினர்களா அல்லது மிஸ்டு கால் கொடுத்தா நீங்க பிஜேபியில் சேரலாம்னு சொன்ன மாதிரியான நடைமுறைகள் சேர்க்கப்பட்ட உறுப்பினர்களா என்பதை வந்து அவர் வந்து ஒரு கட்டமைப்பு உருவாக்கும் போது தான் தெரிஞ்சுக்க முடியும். அவர் கட்சி அறிவித்து கட்சியோட வேலை திட்டம் என்ன, நாங்கள் எதை நோக்கி நகர போகிறோம், அவர் எப்போ அறிவிக்கிறாரோ அப்போ தான் அண்ணாமலை ஒரு அரசியல்வாதியாக நம்ம பார்க்க முடியும். அது வரைக்கும் இப்போ வந்து அவர் ஒரு என்ஜிஓ குழுக்கள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எத்தனை என்ஜிஓ குழுக்களை போல அண்ணாமலை வந்து ஒரு என்ஜிஓ அரசியல்வாதியாக இப்போ இருக்கிறாரு. அவர் உண்மையான தேர்தல் அரசியல்வாதியாக எப்போ மாறுவார்ன்றது அவர் தான் சொல்லணும். இப்போ தனுஷும் வந்து பிஜேபி தான் அரசியலுக்கு கொண்டு வராங்க நிறைய பேர் சொல்றாங்க. எப்படி விஜய் வந்து அரசியலில் ஜெயிச்சாரோ அதுக்கப்புறம் வந்து எல்லா நடிகர்களுக்கும் அரசியல்வாசி வந்துடுச்சு, ஈஸியாக வின் பண்ணலாம்னு நினைக்கிறாங்கன்னு. தனுஷை வந்து கொண்டு வரதோட நோக்கம் என்னவா இருக்கும்? இல்லை, விஜயோடைய வெற்றி வந்து என்னவா தமிழ்நாட்டு அரசியலை மாற்றிருக்குன்னா, தமிழ்நாட்டு அரசியலில் வந்து மக்களுக்குன்னு எதுவுமே செய்யவே வேண்டாம், ஒரு திரைமுகம் இருந்தால் யாருமாலும் ஜெயிச்சிட முடியுங்கிற ஒரு பெரிய நம்பிக்கையை தனுஷ் போன்ற நடிகர்களுக்கு வந்து உருவாக்கி கொடுத்துருக்கு. அதன் அடிப்படையில் ஏற்கனவே அவருடைய மாமனார் ரஜினிகாந்த் கண்ட கனவை வந்து நிறைவேற்றுவதற்காக தனுஷ் வந்து அரசியலில் இறக்கப்பட்டிருக்காரு. இதுக்கு பின்னாடி வந்து நீங்கள் சொல்ல மாதிரி ரஜினிகாந்தோடைய பின்புலம் பாஜக அப்படிங்கிற போது தனுஷோடைய பின்புலம் பாஜக இல்லாமல் இருக்க போகிறது கிடையாது. அதனால் வந்து அவர் யாரால் இயக்கப்படுறாரோ என்னவோன்றதை தாண்டி அவர் மக்களால் புறக்கணிக்கப்படுவார். அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை, உறுதியாக புறக்கணிக்கப்படுவார். ஏன்னா அதில் நீங்கள் விஜய்க்கு இன்னும் ஒரு சிம்பிளாக ஒரு மக்கள்கிட்ட ஒரு என்னவா இருந்ததுன்னா, விஜய் வந்து தமிழர் அப்படின்னு பார்க்கப்பட்டது.
அவர் உண்மையில் என்ன மதம், என்ன சமூகம், என்ன இனம், அதெல்லாம் நமக்கு யாருக்குமே தெரியாது. விஜயே வந்து ஆரம்பம் முதலே வந்து தமிழ் உச்ச நடிகர், தமிழ் மொழியை சேர்ந்தவர்னு பார்க்கப்பட்டார். ஆனால் தனுஷ் வந்து ஆரம்பத்திலேயே அவர் வந்து தெலுங்கர் அப்படிங்கிற ஒரு அடையாளத்துக்குள்ளேயே தான் அவர் இருக்கார். அவர் வேணுமா தன்னை வந்து நானும் வந்து தமிழர் தான், பச்சை தமிழர் தான் சொன்னாலும் கூட யாரும் அவர் ஏற்க தயாராக இல்லை. இன்றைக்கு வந்து எல்லாருமே யார் வந்தாலுமே அடுத்த நிமிடம் அவங்க என்ன ஜாதி, என்ன மொழின்னு தெரிஞ்சிக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி வந்து தொழில்நுட்ப வளர்ச்சி இருக்குது. அதனால் தமிழர் என்கிற அடிப்படையில் தான் வந்து பல தமிழ் தேசியவாதிகள் கூட, நாம் தமிழர் மீது அதிருப்தியில் இருந்தவங்க, பல்வேறு தமிழ் தேசிய அமைப்புகள் மீது அதிருப்தியில் இருந்தவங்க கூட விஜயை வந்து ஆதரிச்சாங்க. அது ஒரு காரணமாக இருந்தது தேர்தல் நேரத்தில். சரி, இந்த திமுக அதிமுக மாற்றாக ஒரு தமிழர் தலைமை கொண்ட கட்சியாக தமிழக வெற்றி கழகம் வருது, அதை வந்து ஆதரிக்கணும்னு நினைச்சாங்க. அந்த ஆதரவு விஜயோடைய ஒரு மிகப்பெரிய பலமாக இருந்தது. ஆனால் தனுஷ் போன்றவர்களுக்கு வந்து அந்த நிலை வராது. இவர்கள் வந்து ஏற்கனவே கமலஹாசன் போல இதுக்கு முன்னாடி வந்த பல நடிகர்கள் என்ன தேர்தல் வந்து எதிர்கொண்டார்களோ அந்த ஒரு அரசியலை தான் அவங்க வந்து எதிர்கொள்வாங்க. உறுதியாக தனுஷோடைய அரசியல் வந்து ஒரு பெரிய அளவில் வந்து எடுபடாது போகும் அப்படின்றதான் உண்மை. மத்திய ஒன்றிய அரசு வந்து 2029 வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வரணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதுக்கான விஷயங்களையும் இப்போ பண்ணிட்டு இருக்காங்கண்ணே. அப்படி இருக்கும்போது அது வந்து மிகப்பெரிய பாதிப்பு யாருக்கு வரும் அப்படின்னா, இப்போ 2026 தான் தமிழ்நாட்டில் ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. கர்நாடகாவில் அடுத்த வருஷம் தான் எலெக்ஷனே நடக்க போகுது. அப்போ அவங்க 2 வருஷத்துல எலெக்ஷனை ஃபேஸ் பண்ற மாதிரி ஆயிரும். இப்போ இருக்கிற டிவிகே ஆட்சி வந்து 3 வருஷத்துல எலெக்ஷனை ஃபேஸ் பண்ற மாதிரி ஆயிரும். ஆந்திராவுக்கும் அதே மாதிரி ஒரு நிலைமை இருக்கு. இது எப்படி நீங்க பாக்குறீங்க? இதுல சப்போர்ட் பண்றது ரைட்டா இல்லையா? எல்லா மாநிலங்களையும் எல்லா இனங்கள்லையும் அந்த மக்களை அடமான வைக்கக்கூடிய தலைவர்கள் இருந்துக்கிட்டு தானே இருக்கிறாங்க. அதில் எந்த மாற்று கருத்து. தமிழ்நாட்டில் இருக்கவங்கலாம் என்ன மக்களுடைய தலைவர்களாக இருக்காங்களா? எல்லாம் ஜாதி தலைவர்கள் ஜாதிக்கு உண்மையாக இருக்கிறது கிடையாது. தமிழ் தேசியம் பேசுகிறவங்களும் தமிழ் தேசியத்துக்கு உண்மையாக இருக்கிறது கிடையாது. எல்லாருமே மக்களை ஏமாற்றக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அவர்களுடைய சுகபோக வாழ்க்கைக்காக அந்த மக்களை பயன்படுத்திட்டு இருக்காங்க. அதனால் அவங்களுக்கு என்ன ஆதாயம் இருக்கோ அதை நோக்கி வந்து நகர்ந்துட்டு இருக்காங்க. இந்த மக்கள் தான் இதை வந்து வெளிப்படையணும், மக்கள் புரிஞ்சுக்கணும். ஏன் தமிழ் ஒரே நாடு ஒரே இதுன்னு சொல்கிறோம், ஆனால் நமக்குள்ள ஒரு நதிநீர் பிரச்சனை வந்தால் நம்மளை அடிச்சுன்னு ஒடுக்குறான். ஒரு இந்திய அரசாங்கம் வந்து ஒரு நதிநீர் பிரச்சனை இப்போ அவனும் இந்திய, நீ இந்தியன், அவனுக்கு தண்ணி நீ கொடுத்து தான் ஆகணும். ஏன் இந்திய அரசு தெளிவாக ஒரு நிலைப்பாடு எடுக்க மாட்டேங்குது? இந்தியாவுடைய மிகப்பெரிய எதிரியாக பார்க்கப்படக்கூடிய பாகிஸ்தானில் இருந்து இந்தியாவுக்கு பாயக்கூடிய சிந்து நதியில் கூட இதுவரைக்கும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் கிடையாது. ஆனால் இந்தியாவில் ஒரே நாடு ஒரே குடிமக்கள் என்று சொல்லக்கூடிய இந்தியன் சிட்டிசன்ஷிப்புக்கு உள்ள மக்களுக்கிடையே வந்து காவிரியும், முல்லை பெரியாறு, பாலாறு போன்ற நீர் பிரச்சனைகள் வந்து இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்து ஏன் இந்தியா தொடர்ச்சியாக வேடிக்கை பார்க்குது? அல்லது இந்த நதிகளை எல்லாம் தேசியமயமாக்குவதற்கு இவர்கள் என்ன பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறத மக்கள் சிந்திக்க வேண்டும். அந்த சிந்தனை தான் வந்து நமக்கு என்னெல்லாம் அநீதி இழைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத வந்து மக்கள் உணரக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். உறுதியாக மக்கள் விழிப்படைவாங்க நான் நம்புறேன். ரொம்ப நன்றின்னு. நிறைய விஷயங்களை பேசியிருக்கோம். மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்றத பார்ப்போம். ரொம்ப நன்றி. நன்றி.